ஐடா ஃபைட்டர் ஃபைனல் பார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் வியோட வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். எடுத்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். ஒரு ஸ்மைலோடு சாப்பிட்டுட்டு அந்த பெட்டில் வந்து உட்காடுறீங்க. நிறைய திங்க் பண்ணுறீங்க. அவனோட லவ் உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அவன் பேசினது, அவன் ஃபீல் பண்ணது, அவன் உங்கள் பின்னாடியே சுற்றுறான் அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா அப்படின்னு நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நைட்டு கூட உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருப்பான். பெயினாக இருந்தாலுமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுடைய ஷர்ட் தானே போட்டுட்ருக்கீங்க. உங்களை நீங்களே ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்டு அந்த ஷர்ட்டை அப்படி ஸ்மெல் பண்ணுறீங்க. என்னமோ அவனே கூட இருக்க மாதிரி அந்த ஃபீல் இருக்கு. ஐ லவ் யூ ஜெயா. பட் உங்களை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் மேக்ஸ் பேர் சொல்லி உங்களை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் ஜெயா. ஐம் சாரி. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியல. ஐம் சாரி ஜெயா. ஐம் சாரி. இப்படி திங்க் பண்ணிவிட்டு ரூமில் உட்காந்துட்டே இருக்கீங்க. போர் அடிக்குது. அங்கேருந்து எப்போவுமே நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க இல்லையா? எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு இடம் இருக்கா, பால்கனி இருக்கா, இங்கேருந்து தப்பிச்சு போகலாமா அப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இது வாட்டி ட்ரை பண்ணவே இல்லை. அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க. பட் கவி, நீங்கள் இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிடுவீங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் காட்ஸுக்கு கால் பண்ணி ரூமில் இந்த சவுண்டு கேட்டுச்சா, இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி, பால்கனி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இல்லை சார். ஓகே, அலர்ட்டாக இருங்க. ஷோர் சார். அவள் எங்கே வெளியில் வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாவது டோர் நாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. இல்லை சார், ரூம் சைலண்ட்டாக இருக்கேன். சரி, ஓகே. நான் சீக்கிரமாக வந்துடுவான். காலை கட் பண்ணுறான். பிகாஸ் ஃபுல்லாக கார்ட்ஸ் போட்டிருக்கான். நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்க, அதனால அப்படி பண்ணியிருக்கான். இப்படி டைம் போயிட்டே இருக்குது. அவனோட ட்ரைனிங் அது மாதிரி அவனுடைய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரான். நீங்கள் அவனோட பெட்டில் அவனுடைய ஷர்ட் மட்டும் போட்டுட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அவனுடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டான். என்னமோ மூடு சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த ஃபீல் இருக்க. அவன் கோட்டு வாட்ச் அந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்கிட்ட வந்து நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் ஹேரில் இருக்க அந்த வாட்டர் ட்ராப்க்கு ஃபேஸில் வந்து விழுது. இதில் டிஸ்டர்ப் ஆக்கி கண்ணு முழிச்சு பார்த்தா உங்கள் மேலே இருக்கான். அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு என் ஷர்ட்டில் பார்க்க நீ எப்படி தெரியுமா இருக்க? ஏதோ உனக்கு எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி அந்த ஃபீல் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலடி. எப்படி என்னை புரிஞ்சுக்குவேன்? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பேசுறது உங்கள் காதில் விழுது. அவன் ஒரு கை கொண்டு வந்து அவனோட ஷர்ட்டில் வச்ச ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸ்டாப் பண்ணவே இல்லை. அடிப்பீங்க இல்லையா, எதுவுமே பண்ணலை. அவன் அப்போதைக்கு ஏதோ பெருசாக கண்டுக்கல. அவன் டவல் மட்டும் தான் போட்டுட்ருக்கான். ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துக்கிட்டே அவனோட கையை கொண்டு வந்து உங்கள் செஸ்ஸில் வச்சுட்டான். ஐம் சாரி, ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ கோவம் இருந்தல்லாடி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பைட் மார்க்க அவனே டச் பண்ணுறான். வலிக்குது. கண்ணை மூடுறீங்க. பென் பண்ணி உங்கள் ஐஸ்க்கு மேலேயே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படி இன்சர்ட் பண்ணுறான். கிரிப்பாக அவனை பிடிச்சிக்கிட்டீங்க. ரொம்ப பொறுமையாகவே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு கடத்தில் அவன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 கை கொடுத்து உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். உங்கள் கை 2ம் அவன் ஹிப்பில் இருக்கு. அவன் மேலே படுத்துட்ருக்கான். உங்கள் பாடி இந்த நேரத்துலலாம் அவன் டச் பண்ணும்போதெல்லாம் ஷிவர் ஆகும் இல்லையா, நடுங்கி அழுது. நீங்கள் அவனை பார்த்து பயப்படவே இல்லை. அது இப்போ தான் அவனுக்கே ஃபீல் ஆகுது. உங்களை நிமிர்ந்து பார்த்தா ஆல்ரெடி தூங்கிட்டுருக்கீங்க. ஓகே, நேற்று
ஆஷா நடந்துக்கிட்டோம்ல, ஆல்ரெடி டயர்டாக இருந்திருப்பா. இப்போவே இது போல ஓகே ஓகே டயர்டாக தூங்குறான். அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஆனால் இவ நம்மளை தள்ளி விடலாம் செய்யலை, அடிக்கவும் இல்லை, அழவும் இல்லையே. அப்படி சொல்லிவிட்டு அவங்க டர்ன் பண்ணி இவங்கள பார்க்குறான். நீங்கள் அவன் உங்களை விட்டு தள்ளி படுத்துட்டான் இல்லையா, அது ஃபீல் ஆன உடனே டர்ன் பண்ணி அவனுடைய ஆப்ஸில் ஏறி படுத்துட்டு டைட்டாக அவனை பிடிச்சிக்கிட்டீங்க. அமைதியாயிட்டான். தூக்கத்தில் இதை பண்ணுறால என்ன, அவனும் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்துக்கிறீங்க. பக்கத்தில் வீ இல்லை, பட் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ஸ்மைலிலாம் போட்டு குட் மார்னிங் எழுதி வச்சுருக்கான். எழுந்த உடனே ஹாப்பியாக இருக்கு. அதை பார்த்துட்டே அந்த ஸ்டிக்கிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தா, இப்போவும் நீங்கள் அவனோட ஷர்ட் தான் எடுத்து போட்டுக்கிறீங்க. அது போடும்போது அவனே உங்கள் கூட இருக்க மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. அதனால் நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க. ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இன்றைக்குமே போர் அடிக்குதோ, உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு தேடுறீங்க. சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆகிருக்கு. சரி சொல்லிவிட்டு வியோட சார்ஜரை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. விண்டோவில் கீச் கீச்சுன்னு சத்தம். என்னது சவுண்டு, அதுவும் எவ்வளோ சத்தமா அப்படிங்கிற மாதிரி விண்டோவை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்த்தா ஒரு பேர்ட் மரத்தில் இருந்த ஏதோ குருவி நெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அதோடவே கீழே விழுற மாதிரி போகுது. நீங்கள் மேலே இருக்கீங்க இல்லையா, அந்த விண்டோ வழியாக பார்க்குறீங்க. பார்த்த உடனே பதறிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, முடியல. இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, லாக் ஆகிருக்கு. 2 டேஸாக நீங்கள் இதை கவனிக்கவே இல்லை. பிகாஸ் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. இதை கவனிக்கவே இல்லை. டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்கன்னு. காட்ஸ்லாம் மேம் ஐம் சாரி சார், டோரில் ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. ப்ளீஸ்னு சொல்கிறது கேளுங்க, ஒரு நிமிஷம் நான் டோரை ஓப்பன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் வெளியே போக மாட்டேன், நீங்கள் மட்டும் போனால் போதும். மேம் ப்ளீஸ் எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம். சார் எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காரு. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படியே சொல்லிடுறாங்க. டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க, ஓப்பன் பண்ணவே மாட்டேன்றாங்க. அங்கேருந்து ஓடி வந்து விண்டோ வழியாக எட்டி பார்த்தா அந்த நெஸ்ட்டு கீழே விழற மாதிரி போகுது. இது இங்கே லைட்டாக ஓப்பன் ஆகும்ல, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பேர்ட்கிட்ட பேசிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. கையெல்லாம் கிழிச்சுக்குது, பிளட் வந்துட்டே இருக்கு, பட் திறக்க மட்டும் முடியல. இந்த சவுண்டு காட்ஸுக்கு கேட்குது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீக்கே கால் பண்ணிட்டாங்க. 2 டேஸாக நல்லா தானே இருந்தா, இன்றைக்கி என்ன ஆச்சு அவளுக்கு? ஓ சரி ஓகே, அவள் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, டோர்கிட்டே இருங்க, என்ன பண்ணாலும் டோர் ஓப்பன் பண்ணாதீங்க, நான் வந்துடுவேன். அவனுங்க டோர்கிட்டே இருக்கானுங்க, பட் உங்களுக்கு இங்கே ரத்தம் ஊற்றிட்டுருக்கு, அதை பற்றி கூட மைண்ட் பண்ணலை. ஒரே ஒரு விண்டோ லைட்டாக ஆடிட்டே அந்த கிளாஸை வேறு உடைச்சிட்டிங்க இல்லையா, கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குது. சரி ஓகே, நம்ம ஒல்லியாக தான் இருக்கோம், இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படியே சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி எடுத்து அதில் போட்டு அதுக்குள்ளே இருந்து வெளியவும் வந்துட்டீங்க. இப்போ தான் காரில் வரான். உங்களை இந்த விண்டோ வழியாக ஏறி வெளியே வரீங்க, பார்த்துட்டான். வெளியே இருந்து உள்ளே வரும்போதே அவன் உங்களை பார்த்துட்டே தான் வரான். செம்ம வேகமாக ட்ரை பண்ணிவிட்டு அவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு குடுன்னு உங்ககிட்ட தான் ஓடி வரான். பட் உங்களுக்கு வெளியே வந்துட்டீங்க இல்லையா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த நெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைக்கலாம். அப்படி போகும்போது அடியே ஒய்யன் என்னடி பண்ணுற நீ கத்துறான். பயந்துட்டீங்க, சரிக்கு வர விட்டுருச்சு. திரும்பி பார்க்குறீங்க, நின்றுட்டுருக்கான். இப்போ மான் விழ போகிறீங்க, பார்த்துடி ஒரு இது மாதிரி இருக்குது, அதை பிடிச்சிட்டு தொங்குறீங்க. ஆமாம் தேங்க பயமாக இருக்கு. பைத்தியம் உங்களை பார்த்துட்டே இருக்கான். கையை விடுடி, நான் பிடிச்சிக்கிறேன், கையை விடு. பயமாக இருக்கு தேங்க பயமாக இருக்கு. நான் தான் இருக்கேன்டி, கையை எடு, நான் கேஷ் பண்ணிக்கிறேன். பயமாக இருக்கு. அவனுடைய ஒரு ஷர்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கீங்க, கீழேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே தெரியுது. பைத்தியம் கையை விடுடி, என்ன தாண்டி பண்ணிட்டுருக்கா நீ? நான் கீழே தான் இருக்கேன், அந்தளவுக்கு ஒன்று விட மாட்டேன், கையை எடு. பயமாக இருக்குது, நான் கீழே பார்க்கல, கீழே பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே இருக்கீங்க.
காட்ஸ்லாம் வியோட சவுண்டு அதெல்லாம் கேட்டு உங்ககிட்ட வர மாதிரி வரானுங்க. ஒரு நிமிஷம் எல்லோரும் அங்கேயே நில்லுங்க. ஓகே சார், தள்ளி போங்க சார். ஆனால் மேம் இவ்வளோ தூரம் ஆக்கும்போது எங்கடா போனீங்க? எங்கே தள்ளி போங்க. சாரி சார் அப்படி சொல்லிட்டு அவனுங்க போயிட்டானுங்க. பட் நீங்கள் கையை எடுக்கவே இல்லை. வயன் பாருடே, என் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்க. இங்கேருந்து பார்க்க எனக்கு எல்லாமே தெரியுது. எங்கள் கார்ட்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரான். புரிஞ்சிருச்சு, டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. அவன் அப்படியே வந்து உங்களை கேஷ் பண்ணிக்கிட்டான். லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க, வீ பிடிச்சிட்ருக்கான். வீக்கு செம்ம கோவம் வருது. என்ன தான் பண்ணுற வயன், நீ இப்படி தான் டெய்லிட்டு தப்பிச்சு போறியா? ஒழுங்கு புரியுது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஒரு நிமிஷம் எந்த ஒரு ரீசன் சொன்னாலும் என்னால் உனக்கு விட முடியாது வயன். இல்லை நான் எதுவும் சொல்ல, நான் எங்கிறது போல. ஒரு நிமிஷம் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை காலு அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிட்டு இருக்கீங்க. வீ என்னடி பண்ணுற? அமைத்தியா வயான் கத்துறான். வீ நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நில்லு ஃபஸ்ட்டு. ஏய், தப்பிச்சு போகிறதுக்கு தான் பார்க்குறல்ல, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தப்பிச்சு போகணுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இங்கே ஆமாம் இவ்வளோ நாள் இப்படி போயிருக்கல, இப்படி அடி வெளில போன இப்படி வெளியே போவாங்க. ஓ சரி சைலண்ட்டாவா அப்படி சொல்லிட்டு காட்ஸை பார்க்குறான். எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நடந்து போகிறான். வி நில்ல, ஒரு நிமிஷம் நில்ல, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. வீ காதுலேயே வாங்காமல் உங்களை உள்ளே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அவனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அப்படி அவன் நின்றுட்டான் இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் லிப்ஸை விட்டுட்டு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேள. அங்கே திரும்பி பாருவி, உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி ஷை ஆகுது. வி உங்களை தான் சொல்லுவேன். அங்கே பார்வி, அது கீழே விழுற மாதிரி போதும். அங்கே பார்த்தியா, அந்த பேர்ட்ஸு கூட அடிபட்டிருக்கு. வி அதை சேவ் பண்ணணும், ப்ளீஸ் என்னை இறக்கி விடு. வி உங்களை தான். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் டேர்ன் பண்ணி பார்க்குறான். இவன் என்ன பண்ணான், ஏதை பண்ணான் அப்படி திங்க் பண்ணிகிட்டே திரும்பி பார்க்குறான். அங்கே நெஸ்லாம் அப்படி இருக்கிறத பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு இது எடுக்கவா விண்டோலேருந்து எகிரி குதிச்சேன். அது கீழே விழுற மாதிரி போதில்ல, எனக்கு கொஞ்சம் விட, நான் அதை சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லும் போதே உங்களை கீழே இறக்கி விட்டுறான். நீங்கள் அங்கே ஓடலான்னு போகும்போது உங்கள் காலரை பிடிக்கிறான். திரும்பி பார்த்து இப்போ என்ன, இங்கே நில்லு, நான் பார்த்துக்கிறேன். அவன் ஒரு கார்னரில் அவங்க நிற்க வச்சுட்டு அவன் போயிட்டு அதை சேவ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கின உடனே ஸ்ட்ரீட்டாக அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகே, நம்மளுக்காக இல்லை, அவளுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணுன்னு அதை பண்ணியிருக்காப்புல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் டோர்கிட்ட போயிட்டு டோர் லாக்கில் இருக்க திரும்பி வீயை பார்க்குறீங்க. வீ வந்துட்டுருக்கான். லாக் போட்டு ஓப்பன் பண்ணுறான். உள்ளே போயிட்டே இருக்கீங்க. அந்த பேர்ட்ஸ்க்கு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி கொடுக்குறீங்க. அது உள்ள எக்கு முட்டைலாம் இருக்குது. அதை பார்த்துட்டே அந்த பேர்ட்ஸ் கூட பேசுகிறீங்க. க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அமைதியாக உங்களே பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் உங்கள் கையிலேருந்து பிளட் வந்துருக்கு. அதை பார்க்குறான். பதறிட்டான். ஏய் என்னடி கையில் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்த உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் கையை கிழிச்சிருக்கோம் இல்லையா? அது ஒன்றும் இல்லை, விண்டோவில் கிழிச்சிக்கிட்டான். செம்மக்கும் வருது. இதுக்கு இப்படியா பண்ணுவேன், இவ்வளோ பிளட் போயிருக்கு. கத்திக்கிட்டே மெடிக்கல் கிட்ட எடுத்துன்னு வந்து உங்களுக்கு மருந்து போட்டு விட்டுறான். அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களை கேர் பண்ணிக்கிறான். மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கான். உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு ஊதி போட்டுறான். சாரி வி, இப்போவே தோணுது, எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. இந்தளவுக்கு என்னைக்கு கேர் பண்ணிக்கிறீங்கள அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன்
கையில் கிழிச்சது, கழுத்தில் இங்கே கிழிச்சா என்னடி பண்ணுவா? என்ன சேவ் பண்ணதான் நீங்கள் இருக்கீங்கள, எல்லாத்துல இருந்தும் எனக்கே தெரியாமல் என்னை சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை விட எனக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியலவே. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னமோ தெரியல, பயம் இல்லை. உங்கள் கையை அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்கள் ஷர்ட்லலாம் அவனோட ஷர்ட் மட்டும்தான் போட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு பக்கம் அப்படி ப்ளட் ஆகிட்டுருக்கு. அவங்களே பார்த்துட்டே இருக்கான், நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அங்கேருந்து போயிட்டு அகெயின் நீங்கள் வியோட ஷர்ட் தான் எடுத்து போட்டுறீங்க. அதுவுமே பார்க்குறான். ஓகே, இவளுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படியே சொல்லிவிட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சேவ் பண்ணிங்கன்னு, எதை மீன் பண்ணுறான்? இப்போது அவளை நம்ம பிடிச்சி தூக்கணும்ல, எதை சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். பட் நீங்கள் எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க. மேக்ஸ் கிட்ட இருந்து உங்களை சேவ் பண்ணுறான் இல்லையா, மேக்ஸ் கூட சொல்லியிருப்பான் உங்களை டச் பண்ணால் அவனுக்கு கோவம் வருது, உங்கள் கிட்ட கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பான்னு. அதை எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க. அவன் அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கினான், அவனுக்குன்னு ஒரு saree, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த saree எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி சாரியில் தாண்டி உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பட் இது வாங்கி கூட தான் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. இதையும் பேக் பண்ணுங்கள். நிறைய பேக் பண்ணி கொண்டு வரான். வரும்போது தான் அவனுக்கு தோணுது, டோர் விண்டோவில் எதுவும் லாக் பண்ணல, கார்ட்ஸு கூடங்கிறது வெளியே போய் சொல்லிட்டோம், எங்கேயாவது ஓடிட்டானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அவன் மொபைல் எடுத்து லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறான். அவனோட வீட்டில் தான் காட்டுது. ஒருவேளை மொபைல் விட்டுட்டு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வேகமாக வந்தா. நீங்கள் ஒரு ஏணி மாதிரி அதை வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி அந்த நெஸ்ட்டு எங்கே இருந்ததோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் வரும்போது ஆச்சரியமாக இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே இருக்கீங்க, பட் ஏன் தப்பிச்சு போல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். உங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கீங்க, பிகாஸ் அதை வாஷ் பண்ணி அணிக்க வச்சுருப்பான். வெளியே வேறு நிறைய கார்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, உள்ளே இருக்கும்போது ஷர்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க. சரி, இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே தெரிஞ்சது சொன்னால அப்படிங்கிற ஒரு ஷையில் சரி வெளியே போகிறோம்ல, நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெளியே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் போகணுன்னு நினச்சிருந்தா ஓடிட்டுருக்கலாம். பிகாஸ் கார்ட்ஸ் யாருமே இல்லை, டோர் ஓப்பனில் இருக்குது. ஏன் இவன் போல அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் அவ்வளோ பேக்ஸை வச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்குறீங்க. உங்கள் கை தான் லைட்டாக அடிபட்டிருக்கு இல்லையா, லைட்டாக ஸ்லிப் ஆகுற மாதிரி போனால் டக்குன்னு வந்து போய் பிடிச்சிக்கிட்டான். தெரிச்சிருச்சு வீணை. கீழே இறக்கி நிற்க வைக்கிறான். இன்னும் தாண்டி நினச்சிட்ருக்கான், கை தான் அடிபட்டிருக்குல்ல, இது மேலே ஏறியே தான் ஆகணுமா? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இல்லை, என்னதான் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை நட்ஸ்லாம் கொடுத்தா கூட அது நம்ம கூட இருக்க வரையும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டா அதுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டோன்னு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. பட் அது வீக்கு உங்களை சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரா, நம்ம அவளை ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் ஒரு saree எடுத்து காட்டிட்டு, இதை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், வேணும்னா போட்டுக்கோ. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதான், மேக்ஸ் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இங்கே பாரு, என்னைக்காக இருந்தாலும் நான் உன்னை அவனுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டான். நீ அவன்கிட்ட போனால் அவனை நான் கொண்டுடுவேன். நீங்கள் தான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அவனை கொண்டுடுவானா அவன்கிட்ட போகாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது போகிறான். அவனுக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. அவனுக்கு உங்கள் மனசில் அவன் தான் இருக்கான்னு. அவன் இதுக்கப்புறம் டோரை லாக் பண்ண வேணாம் அப்படி தோணுது. பிகாஸ் நீங்கள் தான் ஜெயிலு அது இதுன்னு ஏதோ சொல்லியிருப்பீங்க இல்லையா, அது ஓடின உடனே இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கான். ரூமில் இருக்கான், லைட்டாக எட்டி பார்த்துட்டே இருக்கான். விட்டு போயிடுவாளோ அந்த மாதிரி தோணுது. நீங்கள்
ரூம்குள்ளே வரீங்க, அவன் மிரர் வழியாக பார்த்துட்டே இருக்கான். உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க, ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சா. அதை எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி கிளம்புறா போல் அப்படி திங்க் பண்ணுறான். நீங்கள் வீட்டிலேருந்தும் வெளில வந்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் அப்படி சொல்கிறீங்க. கண்ணாப்பினான்னு கத்துறாங்க. வீட்டை விட்டு வெளியே போய் 2 days ஆச்சு, எப்போவுமே நீ ஏன் அவங்க வீட்டில் இருக்க, உனக்கு வீடு இருக்கா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பீங்க. எப்போவுமே இப்படி கேட்கவே மாட்டாங்க. இப்போது என்கேஜ் ஆகிருக்கு இல்லையா, வீட்டை விட்டு இப்போலாம் வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 week கூட உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பீங்க, அப்போல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ திட்டுறாங்க. பட் இருந்தாலும் அவள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, ஓகே தான் உங்களுக்கு. சரி ஓகே வை, உங்கள் அப்பாண்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். அப்புறம் மொபைல் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணால் எடுக்கணும். சரிம்மா. கட் பண்ணிட்டாங்க. வீக்கு விண்டோ வழியாக எட்டு பார்த்துட்ருக்கான். என்ன பக்கம் போனாலா, போயிட்டாளா, பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாமா, சிஃபோ போயிட்டாளா இல்லையான்னு அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். பட் நீங்கள் அகெயின் உள்ள ரூம்குள்ளே வரீங்க, இப்போ இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் நீங்கள் அவன் பெட்டில் வந்து படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதே புதுசாக இருக்குது. அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறான், கண்ணை கிரிப்பாக மூடுறீங்க. ஒரு மாதிரி இருக்குது. அவங்க கை டச் பண்ண உடனே அவங்க இப்போ கொடுத்து இழுத்து பேக்லேருந்தே ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான். அவங்க எஸ் கிட்ட வந்து நீ வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிறத கேட்க வரான். பட் நீங்கள் ஜெயா இன்னைக்கு வேண்டாமே, பிகாஸ் எனக்கு பெயினாக இருக்க மாதிரி இருக்கு. இல்லடி அதுக்காக வரல அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கிறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு இல்லை ஹக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓகேனா கூட இப்போ கூட ட்ரை பண்ணலாம். இல்லடி இல்லை உனக்கு முடியல சொல்லிட்டல. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. தூங்கலாம், எனக்கு தூக்கம் வருது. போச்சு அவனுக்கு. இது உண்மையாகவே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் தூங்கிட்டீங்க, பட் அவனால் தூக்கம் வரல. மார்னிங் எப்பவும் போல அவன் இல்லை, இழந்துக்கிறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கீங்க. நேற்று நீங்கள் டச் பண்ணாதது ஒரு மாதிரி இருக்குதையா. பாருங்கள் 2 days-ஆ ட்ரெஸ் இல்லாமல் தான் எழுந்துக்கிட்டேன் இந்த பெட்டில் இருந்து அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு சரி ஓகே குளிக்கலாம் அப்படின்னு குளிச்சுட்டு வரீங்க. நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான். அதை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சொல்லியிருப்பான் இல்லையா ஒரு saree, அது உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பேர் பண்ணிக்கிறீங்க. மிரர் முன்னாடி நின்றுட்டே நேற்று நைட்டே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு இருந்தது. பட் என்னமோ தெரியல, சொல்ல தோணலை. இப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வயனாக இருக்கும் போது உங்கள் கண்ணை பார்த்துட்டே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மிரர் பார்த்துட்டே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த saree உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு, எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வழக்கம் போல் போர் அடிக்குது. சரி சொல்லிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறீங்க. லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு. வீக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தோன்னு பார்த்துட்டீங்க. என்ன இது இது வி என்கிட்ட சொல்லவே இல்லை. மேட்ச் அது எப்படி நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக நீங்கள் அந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு தைரியம் தான், பிகாஸ் வி எல்லாரையும் அடிச்சிருவான். அவன்கிட்ட ஒருத்தர் நிற்கவே முடியாது. பட் என்னதான் இருந்தாலும் அவனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தோடு தான் நீங்கள் அந்த இடத்துக்கும் வந்துட்டுருக்கீங்க. ஒன்றாகக்கூடாது தெரியும் வீக்கு ஒன்றாகாத அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கும் வந்துட்டீங்க. வழக்கம் போல் மேக்ஸ் உங்களை பார்க்குறான். அழகாக இருக்கீங்க. அவன் கண்ணுக்கு ரவுண்ட் 3 தான் போயிருக்கு. 3 ரவுண்டா? அந்தளவுக்குலாம் விட மாட்டார்ல, 4 ரவுண்ட்லேயே முடிச்சிருவாரு. இந்த புருக்கி இன்னும் முடிக்கவே இல்லையா அவன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த சாரியில் அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பான் இல்லையா,
அந்த ஃபீல் தான் வச்ச கண்ணு வாங்காமல் உங்களை பார்க்குறான். நீங்களும் தான் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் வி உங்களை பார்த்துட்ருக்கான் இல்லையா மேக்ஸ். இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபேஸில் ஒரு குத்து ஒன்று வைக்கிறான். உங்கள் மவுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. வி 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 என்னாச்சு உங்களுக்கு? அவனை கொண்டுடுங்க வி அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. வி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழுவுறீங்க. வழக்கம் போல் மேக்ஸுக்காக அழுகுறலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வி எப்போவுமே எல்லாரையுமே ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சிருவான் இல்லையா? பட் இவ்வளோ தூரம் மேக்ஸ் ஏன் விட்டு வச்சிருக்கானா? அடித்த உடனே அவன் மட்டையாடுறான். அது வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை காலை உடைச்சு உங்ககிட்ட வராத அளவுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அதனால இவ்வளோ தூரம் வச்சிருக்கான். உங்களுக்கு புரியல அண்ணா. வி உங்களே பார்த்துட்டே இருக்கான். இப்பயும் நீ மேக்ஸ் கிட்ட தான் போறியாடி? நேற்று நைட்டு என்ன நம்ம பேசுனடி? எனக்கு எனக்கு புரியலடி. இப்பயும் உனக்கு மேக்ஸ் தான் வேணுமா? அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அகெயின் மேக்ஸ் அடிக்கிறான். அது கூட அவனுக்கு பெருசாக தெரியல. அவன் அடித்தாலும் உங்களை தான் பார்க்குறான். ஏன்டி என் லவ் மட்டும் உனக்கு புரியவே மாட்டேங்குதா? இன்னும் நான் என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? எனக்காக உன் கண்ணில் வருதே அந்த வாட்டர் ட்ராப் ஒரு துளியாவது எனக்காக வரணும்னு நினைக்கிறேன்டி. பட் அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காதா? அப்படி அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அகெயின் மேக்ஸ் அடிக்கிறான். உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அழுவுறீங்க. என்னாச்சு வி உனக்கு? வி வி என்னாச்சு? ஸ்டேஜ் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் வி அடி வாங்குறான் இல்லையா? சைலண்ட் ஆகிடுச்சு. வி இப்போ தான் நோட் பண்ணுறான். மேக்ஸ் வியை அடிக்க தான் நீங்கள் கீழேருந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பயப்படுற மாதிரி அப்படி பண்ணுறீங்க. இப்போது இவ நமக்காக அழறாலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். மேக்ஸ் அடிக்கிறான். கண்ணை கிரிப்பும் மூடுறீங்க. அவங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. லைட்டாக ஒரு ஸ்மைல். ஆமாம் பொண்டாட்டி, நீ நீ எனக்காக அழுறியாடி அப்படி அவன் திங்க் பண்ணும்போதே அகெயின் மேக்ஸ் அடிக்கிறான். அவ்வளோதான் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டீங்க, திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த ரோப் கிட்ட வந்து டியாங் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுறீங்க? ஏன் டியாங் இப்படி அடி வாங்குறீங்க? உங்களுக்கு என்னாச்சு டியாங்? லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, சும்மா டெஸ்ட் பண்ணேன். புரியல. அழாத அப்படி சொல்லிட்டே மேக்ஸ் ஒரு பஞ்சு. இத்தனை வாட்டி மேக்ஸ் வி அடிச்சிருப்பான். பட் வி ஒரு பஞ்சிலே மேக்ஸ் கீழே விழுந்துட்டான். வி உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி பயப்படாதா? இதான் ஃபைனல் ஃபைட், இதோட உன்னை முடிச்சிருவான். இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் வருது, நீங்கள் சிரிக்கிறீங்க. சத்தியமா நீ எனக்காகடி அழுத? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. நீ அழுதாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குடி இந்த சுச்சுவேஷனில். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மேக்ஸுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? எழுந்து உங்கள் 2 பேருமே பார்க்குறான். வி அதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. மேக்ஸோட கை கால் அது மாதிரி சொல்லிவிட்டு அவன் நினச்ச மாதிரி அது எல்லாத்தையும் ஒட்டிச்சிட்டு அவன் காதுக்கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் நான் சொன்னது தான் அவையம் பொண்டாட்டி, புரியுதா? அவ கிட்ட கூட உன்னை வரவிட மாட்டான். இதுக்கப்புறம் நீ உன் லைஃப்லாம் ஹாஸ்பிட்டல்லே இரு. அந்த மாதிரி பார்த்து தான் உன் எலும்புலாம் நான் உடைச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்து நிற்கிறான். எப்பவும் போல் வி தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு உங்களுக்கு. வி இறங்கி வரான். ஓடி போயிட்டு ஒரே ஜம்ப் எடுத்து அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. ஐ லவ் யூ வி, ஐ லவ் யூ, லவ் யூ. இந்த வேர்ட்ஸுக்காக தான் இத்தனை வருஷமாக காத்துட்டே இருந்திருப்பான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டான். அப்பாடி ஃபைட்டர் ஃபைனல் பார்ட் முடிஞ்சிருச்சா? ஓகே பாய்.